பாட்டாளித் தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, இன்றைக்கு நம்முடைய எரிதனல் வாயிலாக எந்த செய்தியை பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம் என்று சொன்னால், ஒரு மாத காலத்திற்கு முன்பு ஒரு காணொளியை பதிவு செய்து உலகத் தமிழர் கவனத்திற்கு கொண்டு வந்தேன். என்ன தலைப்பு என்று சொன்னால், என்னுடைய அன்பு தம்பி ஆற்றல் மறவர், நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழர் சீமான் அவர்களிடமிருந்து விடை பெறுகிறேன் என்ற தலைப்பிலே அந்த காணொலியை போட்டேன். விடை பெறுகிறேன் என்று சொன்னால் முற்றும் முழுதும் அவரிடமிருந்து என்னை நானே விலக்கிக் கொள்வது என்று பொருள் அல்ல. அவர் மீதான கடுமையான திறனாய்வுகளை கூடுமானவரை தவிர்ப்பது என்கின்ற முடிவு. ஏனென்று சொன்னால், தமிழ் தேச தன்னுரிமை கட்சி என்ற பெயரிலே இயங்கிக் கொண்டிருந்த நான் தமிழ் தேசிய அரசியலை அன்றாடம் மிக உன்னிப்பாக கவனித்து களமாடிக் கொண்டிருந்த நான் காலச்சூழலின் விளைவாக, வேறு சில அமைப்புகளின் நெருக்கடியாக, அதே வேளையில் நம்முடைய தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சியிலும் தேவையற்ற குழப்பங்கள் சூழ்ந்து நிற்பதாலும், அதே வேளை எல்லோருக்கும் மூத்தவர் என்ற அடிப்படையில் தமிழ்நாட்டின் முதுபெரும் தலைவர்கள் வரிசையிலே நம்முடைய தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் இருப்பதாலே, அவர்களுக்கு ஏற்பட்டுள்ள இடைக்கால நெருக்கடியின் சூழல், இந்த நிலையிலே ஐயா அவர்கள் பக்கத்திலே போய் நிற்க வேண்டும். துன்பம் வருகிற பொழுதுதான் ஒரு நேர்மையான, உண்மையான, வாய்மையான தோழன் ஒருவன் அருகில் நிற்கக்கூடிய நிலை உருவாக வேண்டும். அப்படிப்பட்ட நிலையில் இந்த நேரத்தில் அரசியல் சூழ்நிலையில் தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் அருகிலே, அவருடைய நிழலிலே நிற்பதுதான் என்னுடைய கடந்த கால தமிழ் தேசிய அரசியலின் விளைவாக இருக்க முடியும். ஏனென்று சொன்னால், தம்பி செந்தமிழர் சீமான் அவர்களால் உருவாக்கப்பட்ட பேராசிரியர் கல்யாண சுந்தரம், அன்பு தம்பி அறிவு செல்வம் என்று சொல்லக்கூடிய ராஜீவ் காந்தி, அதேபோல பேரா ஊரணி திலீபன் போன்ற ஆற்றல் வாய்ந்த தமிழின இளைஞர்கள் செந்தமிழர் சீமானோடு முரண்பட்டு திராவிட இயக்கங்களிலே போய் சேருகிறார். அப்படியானால் திராவிட இயக்கங்களிலே, அதாவது திராவிடர் அமைப்புகளிலே இருந்து சட்டமன்ற உறுப்பினராகி அமைச்சர் பெருமகனாக வலம் வந்து இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ் மாநில தலைவராக இருக்கக்கூடிய செந்தமிழர் சீமான் அவர்களின் அன்பு மாமா நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கும், பேராசிரியர் கல்யாண சுந்தரம் அவர்களுக்கும், ராஜீவ்காந்தி என்ற அறிவுச்செல்வம் அவர்களுக்கும், என்னுடைய அன்பு தம்பி பேரா ஊரணி திலீபன் அவர்களுக்கும் என்ன வேறுபாடு இருக்க முடியும்? அதே வேளை தமிழ் தேசிய களத்திலே செந்தமிழர் சீமானோடு தோள் கொடுத்து துணை நின்ற, இன்னும் சொல்ல வேண்டுமானால் கட்சி தொடங்குகிற கனவு சீமானுக்கு தோன்றுவதற்கு முன்பே அவருக்கு எல்லா வகையிலும் கலைத்துறையிலே பக்க வலிமையாக நின்ற அன்பு தம்பி ஜெகதீச பாண்டியன், அதே போல உடன் பிறக்கவில்லையே தவிர உடன் பிறந்தவர்களையும் தாண்டி செந்தமிழர் சீமான் அவர்களுக்கு தோள் கொடுத்து துணை நின்ற, இன்னும் சொல்ல வேண்டுமானால் முன்னாள் சட்டப்பேரவை தலைவர் மறைந்த மதிப்புக்குரிய அண்ணாச்சி காளிமுத்து அவர்களுடைய அருந்தவ புதல்வி அன்பு மகள் கயல்விழியை செந்தமிழர் சீமான் அவர்களுக்கு மனம் முடித்து வைப்பதிலே பெரும் பங்காற்றியதிலிருந்து ஒரு உடன் பிறந்த தம்பி போல் இருந்த மதுரை அன்பு தம்பி வெற்றி குமரன், அதே போல சென்னையிலே புகழேந்தி மாறன், இப்படி நிறைய பேரை சொல்லலாம். திருச்சியிலே வழக்குரைஞர் பிரபு, புதுக்கோட்டையிலே ஆற்றல் மறவர் தனசேகரன், இப்படி ஏராளமான பேர் செந்தமிழர் சீமான் அவர்களிடம் முரண்பட்டு இன்றைக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் அன்பு தம்பி ஆற்றல் மறவர்
மருத்துவர் ஐயா அவர்களால் வளர்த்து வார்த்தெடுக்கப்பட்ட ஒரு தூய தமிழன், ஆற்றல் மறவன் வேல்முருகன் அவர்களோடு போய் நிற்கிறது கூட நாம் ஏற்றுக்கொள்ளலாம், மகிழலாம், பாராட்டலாம். அவர்களுக்கும் தோள் கொடுத்து துணை நிற்கலாம். ஆனால் எந்த திராவிட அமைப்புகளை இந்த திராவிட அமைப்புகளால் தமிழ் மொழிக்கோ தமிழ் இனத்திற்கோ தமிழ்நாட்டிற்கோ எவ்வகையான நன்மையும் இல்லை. சமூக நீதியின் பிறப்பிடம் என்று சொல்வார்கள். ஆனால் 2 கோடி வன்னியகுல தமிழர்கள் சமூக நீதிக்காக இன்றைக்கும் களத்திலே நிற்கக்கூடிய நிலை. இப்படிப்பட்ட ஒரு மோசடியான அரசியலில் மடைமாற்றக்கூடிய, திசை திருப்பக்கூடிய, தமிழ் மொழி தமிழினம் தமிழ்நாடு என்ற நோக்கில் வளர்ந்து வந்த தமிழ் தேசிய அரசியலை, தமிழ் தேசியனத்தின் விடுதலையை, தமிழ் தேசத்தின் தன்னுரிமையை மடைமாற்றி திசை திருப்பிய இந்த திராவிட இயக்கங்களோடு சேர முடியாத நிலையில் எங்களை போன்றவர்கள், நான் பாட்டாளி மக்கள் கட்சியிலே இன்றைக்கு தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களோடு நிற்கிறேன் என்று சொன்னால், பச்சை தமிழரின் தலைமை பாட்டாளி மக்கள் கட்சி, மண்ணின் மைந்தர்களின் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி, பூர்வக்குடி தமிழர்களின் எதிர்கால வாழ்வுரிமையை நிலைநிறுத்தக்கூடிய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. அந்த அடிப்படையிலே ஒரு தமிழரின் தலைமை என்கின்ற அடிப்படையிலே தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களோடு நான் நிற்கலாம், எந்த பிழையும் இல்லை. அரசியலில் நான் கொண்ட இலக்கு, நான் களமாடிய அரசியல் தளம், இவற்றிற்கு சில பின்னடைவுகள், அதாவது சில முரண்பாடுகள், கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடும். ஆகையினால என்ன, 75-80 விழுக்காடு தமிழ் மொழிக்காக, தமிழ் இனத்திற்காக, தமிழ்நாட்டிற்கான கட்சியாக பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறது. ஒட்டுமொத்த 8 கோடி தமிழர்களின் வழிகாட்டியாக தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் களமாடி இருக்கிறார். கடந்த 45 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் எந்த சிக்கல் தமிழின போராளி மருத்துவர் ஐயா தொடாத சிக்கலை இன்றைக்கு செந்தமிழர் சீமான் தொடுகிறார் என்ற வினா வந்தால் எதுவுமே இல்லை. அந்த அடிப்படையிலே பாட்டாளி மக்கள் கட்சியில் சேர்ந்தவுடன் ஒரு அரசியல் தனியாக ஒரு அரசியல் கட்சி தளத்திலே நின்று கொண்டு ஒரு கட்சியை திறனாய்வு செய்வது, குற்றம் குறைகளை சுட்டி காட்டுவது என்பது வேறு. அதே நேரத்தில் ஒரு கட்சியினுடைய மாநில பொறுப்பிலே கொள்கை விளக்க அணி தலைவராக பாட்டாளி மக்கள் கட்சியிலே நின்று கொண்டு செந்தமிழர் சீமான் அவர்களையோ நாம் தமிழர் கட்சியோ நான் திறனாய்வு செய்வது, விமர்சனம் செய்வது, குற்றம் குறைகளை சுட்டி காட்டுவது என்பது வேறு ஒரு பார்வையில் சரியான அரசியல் நடைமுறையாக இருக்க இயலாது என்ற அடிப்படையிலே தான் செந்தமிழன் சீமான் அவர்களே உங்களை விட்டு விலகுகிறேன் என்கின்ற ஒரு காணொளியை போட்டு பாட்டாளி தமிழர்களுக்கும் உலகம் முழுவதும் புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய தாய் தமிழ் உறவுகளுடைய கவனத்திற்கும் கொண்டு சென்றேன். அதில் என்ன சிறப்பான செய்தி என்றால், இந்த 1 மாத கால இடைவெளியில் இந்த காணொளியை கண்டு கேட்டவர்கள் ஏறக்குறைய 60,185 தமிழர்கள். தமிழர் அல்லாதவர்களும் சில பேர் இதை கண்டிருக்கலாம், கேட்டிருக்கலாம், பார்த்திருக்கலாம். இதிலே எனக்கு ஆதரவாக பதிவிட்டவர்களுடைய எண்ணிக்கை 1244 பேர் என் கருத்தை வரவேற்று பதிவிட்டிருக்கிறார்கள். சரி, என் கருத்துக்கு எதிராக தங்களுடைய எதிர்ப்பை, மறுப்பை, கண்டனத்தை அல்லது அருவருப்பான வசை மொழிகளை என் மீது பதிவு செய்திருக்கிறவர்கள் 1233 பேர். இந்த 1233 பேர் கருத்துக்களை எழுத்து வடிவில் பதிவு செய்திருக்கிறார்கள் என்றால் அதில் ஏறக்குறைய 350 தமிழர்கள் எனக்கு ஆதரவாகத்தான் பதிவிட்டிருக்கிறார்கள். ஆக 983 தமிழர்கள் தான் மிக கடுமையாக, இழிவாக, இழிபிறவி தமிழர்களை தானே செந்தமிழர் சீமான் இன்றைக்கு பெருவாரியாக உருவாக்கி விட்டிருக்கிறார். அறம் சார்ந்த, தமிழ் தேசிய மரம் சார்ந்த, நியாயத்தை பகுத்து அறிந்து உணர்ந்து பதிவிடக்கூடிய, தமிழ் தேசியத்தின்பால் அக்கறை கொண்டு தமிழ் தேசிய கள போராளிகளை
ஆய்வு செய்து தன்னுடைய கருத்தை பதிவு செய்கிற அப்படி நடுநிலையாளர்களையா என் தம்பி உருவாக்கி வைத்திருக்கிறார்? இல்லை. முழுக்க முழுக்க கேட்டால் அவர்களெல்லாம் போலி பெயரிலே நாம் தமிழர் கட்சியிலே பதிவிட்டு கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் பொறுப்பேற்க முடியுமா? உங்கள் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர்கள், பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள், உங்களோட அன்றாடம் உலா வந்திருக்கக்கூடியவர்கள் தான் பதிவு செய்கிறாங்க. என்றாலும் 983 பேர் தான் என் தம்பி செந்தமிழர் சீமான் அவர்களுக்கு ஆதரவாக பதிவிட்டிருக்கிறார்கள். 1594 தமிழர்கள் எனக்கு ஆதரவாக என் கருத்தை ஏற்று செந்தமிழர் சீமான் அவர்கள் மீதும் நாம் தமிழர் கட்சியின் மீதும் நான் வைக்கின்ற திறனாய்வை சரி என்று ஏற்றுக்கொண்டு, நீங்கள் வேடிக்கையாக கூட நீங்கள் கொஞ்சம் திரும்பி பார்த்தீர்களானால் ஒரு 4 கட்ட செய்திகளை சற்றே ஆய்வு செய்ய வேண்டும். குறிப்பாக புலம்பெயர் தமிழர்கள் நீங்கள் சிந்திக்க வேண்டும். தேசிய தலைவர் மேதகவே பிரபாகரனார் என்ற ஒரு பெரும் மாவீரர். நான் அடிக்கடி சொல்வேன், தமிழின வரலாற்றிலே தென்கிழக்கு ஆசியா முழுவதும் தன்னுடைய புலிக்கொடியை நாட்டிய தமிழர்கள் கடலெங்கும் புலிக்கொடி பறந்த கலங்களை ஓடவிட்ட பெருமா வீரர் அரசேந்திர சோழனுக்கு அடுத்து தமிழ் அன்னை தவமிருந்து பெற்ற பெருமா வீரர் தேசிய தலைவர் மேதகவே பிரபாகரனாரின் தலைமை ஏற்ற தமிழர்கள் இந்த அருவருப்பு அரசியல் பதிவாளர்களை பார்த்து கொண்டு தொடர்ந்து அவர்களுக்கு ஆதரவான நிலை எடுத்து வருகிறீர்கள் என்ற வேதனையோடு உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆக கமலஹாசன் கட்சி தொடங்கும் போதும் சரி, பின்னால நடிகர் விஜய் கட்சி தொடங்கும்போதும் சரி, நாம் தமிழர் கட்சியினுடைய பார்வை எப்படி இருக்க வேண்டும், பயணம் எப்படி இருக்க வேண்டும் என்று முன்னறிந்து சொன்னேன். அதே போலதான் விவசாயிகள் சின்னம் பறிபோக போகிறது என்று உற்ற துணைவரோடு ஏதோ ஒரு பெரிய நெருக்கடி, பேராபத்து நாம் தமிழர் கட்சிக்கு வருகிறது, அது டெல்லியின் வழியாக வருகிறது என்று சொன்னேன். கொஞ்சம் கூட செந்தமிழர் சீமான் ஒரு மூத்தவர் சொல்றாரே, நம்முடைய அண்ணன் சொல்றாரே, வழிகாட்டி சொல்றாரே, நாம் தமிழர் கட்சி வெல்ல வேண்டும் என்கிற நோக்கத்தில் சொல்கிறாரே என்று கொஞ்சம் கூட அதை ஆய்வுக்குட்படுத்தவில்லை. விளைவு என்ன? கமலஹாசன் விவகாரத்தில் நான் சொன்னது போல நடந்தது. சின்னம் பறிபோனது நான் சொன்னதே நடந்தது. நடிகர் கூத்தாடி விஜய் கட்சி தொடங்குற அந்த சிக்கல் நாம் தமிழர் கட்சிக்கு பெரும் மாற்றாக, எதிராக, மறுப்பாக, விமர்சனமாக வரப்போகிறது. நாம் தமிழர் கட்சிக்கு எதிராகத்தான் நடிகர் விஜய் களம் இறக்கப்படுகிறார் என்று மார்பில் அடித்து சொன்ன கேட்கல. விளைவு இன்றைக்கு திராவிட தேசியத்தை எதிர்ப்பதை விட்டு, இந்திய தேசியத்தை மறுப்பதை விட்டு, இந்துத்துவாக்கு எதிராக களமாடுவதை விட்டு புலிவேட்டைக்கு புறப்பட்ட சீமான் எலிவேட்டையில் இன்றைக்கு அணில்களை கண்டு யாராவது அஞ்சு நடுங்குவார்களா? அணிலின பயங்கரமான உயிரினமா? அது ஒரு சிறிய உயிரினம், அழகான உயிரினம். அதே போலதான் இந்த கூத்தாடி விஜய் ஒரு சிறிய இளையோர், திரை உலகத்திலே கவர்ச்சிகரமாக தன் தோற்றத்தை காட்டியவர். இவருடைய அரசியல் வருகையால் என்ன நடக்க போகுது? ஒரு துரும்பை கூட அவரால் தூக்கி போட முடியாது. ஆனால் இன்றைக்கு நிலையை பாருங்க. அதே போல புரட்சி 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 என்று பேசுகிற தம்பி 2018ஆம் ஆண்டு அவரும் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் அன்பு தம்பி வேல்முருகன் இணைந்து காவிரி உரிமைக்காக மட்டைப்பந்து விளையாட்டு எதிர்ப்பு போராட்டத்தில் அவர் திணறிய திணறலும், சொன்ன கருத்துகளில் பின்வாங்கி நின்ற அந்த நிலைப்பாடும், முரண்பட்ட கருத்துகளும் நிறைய பேரை சிறை பிடிக்கிறாங்க. குண்டர் சட்டத்திலே இடுமோகன கார்த்திக் போன்றவர்கள் அடைக்கிறார்கள். அன்பு தென்னரசு கைது செய்யப்படுகிறார். செந்தமிழர் சீமானிடம் ஏற்பட்ட அந்த தடுமாற்றம், அதே போல அனில் அகர்வாலாவின் நாசகார தாமிர ஆலை, ஸ்டெர்லைட் ஆலை எதிர்த்து 13 தமிழர்கள் பலிகடா ஆனபோது அந்த களத்திற்கு எங்களுக்குமே தொடர்பில்லை. 12 பேர் நாங்கள் கைது செய்யப்பட்டு நாம் தமிழர் கட்சி தரப்பில் ஏறக்குறைய 2 மாத காலம் சிறையில் இருந்திருக்கிறோம். அதிலேயும் மாநில ஒருங்கிணைப்பாளர் முதல் போராட்டத்தை தொடங்க வைத்து தூத்துக்குடி மாவட்ட மக்கள் புரட்சிக்கான அந்த கருத்துக்களை ஊடகத்தின் வாயிலாக நாட்டு மக்களிடத்தில் பரப்பிய அந்த சூழ்நிலை தான்
மிகப்பெரிய புரட்சியாக வெடித்தது. ஆனால் அந்த போராட்டத்திற்கு எங்களுக்குமே தொடர்பில்லை என்று அருணா ஜெகதீசன் ஆணையத்திலே அறிக்கை விட்ட புரட்சியாக தான் என் தம்பி செந்தமிழர் சீமான். இப்படி ஒன்றையும் நான் கட்சிக்குள்ளே இருந்தும் பின்னால் கட்சியிலிருந்து என்னை நீக்கப்பட்ட பிறகு ஆதரவு நிலைப்பாடு எடுத்தும் நான் அந்த கட்சியை பார்த்த பார்வை செந்தமிழர் சீமானிடம் அன்புரையாக, அறிவுரையாக, எடித்துரையாக செந்தமிழர் சீமானுக்கு நான் எடுத்து வைத்த கருத்துகளும் அதிலே முரண்பட்டு தேவையற்று விமர்சிக்கிறார், கட்சி ஆதரவு நிலைப்பாடு எடுத்துக்கொண்டு கட்சியின் மீது அவதூறு பரப்புகிறார் என்றெல்லாம் சொன்னார்கள். அப்படியான அந்த நிலையை தமிழ்நாட்டு தமிழர்களும் புலம்பெயர் தமிழர்களும் எண்ணி பார்க்க வேண்டும். செந்தமிழர் சீமான் அவர்களிடமிருந்து விலகுகிறேன் என்கின்ற அந்த காணொளி மூலம் தமிழ்நாட்டு தமிழர்கள் மட்டுமல்ல, உலகெங்கும் பறந்து வாழும் தாய் தமிழ் உறவுகளும் தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே எதிர்காலத்திலேயும் நாளைக்கும் நாளை மறுநாளும் அடுத்த வாரமோ அடுத்த திங்களோ அல்லது வரக்கூடிய 2026 சட்டப்பேரவை தேர்தலிலோ இன்றைக்கு ஒவ்வொரு கட்டமாக அடுத்தடுத்து நான் சில செய்திகளை சொல்லுவேன். ஒரு அரசியல் களப்பணியாளர் என்ற முறையிலே எமது பார்வை எப்போதும் திசை திரும்பாது. செந்தமிழர் சீமான் தமிழ் தேசியம் என்று சொல்லிக்கொண்டு அரசியல் களமாடுவதாலே என்னுடைய அந்த அரசியல் பார்வையை முற்றிலுமாக தவிர்க்க முடியாது. அந்த வகையிலே என்னுடைய கருத்துக்களை அப்போதுக்கப்போது சொல்லிக்கொண்டே இருப்பதுதான் அரசியல் கடமையை தவிர வேறொன்றுமில்லை. ஆனாலும் செந்தமிழர் சீமான் அவர்களிடமிருந்து விடைபெறுகிறேன் என்றால் நான் அவர் கட்சியிலே இருந்தேன். பல பேர் என்னமோ அவர் கட்சியில் சேர்ந்தது போல தங்களுடைய கருத்தை பதிவு செய்கிறேன். கட்சியில் சேரவில்லை. ஒரு கட்சியிலிருந்து விலகி முதல் முறையாக மீண்டும் அந்த கட்சியில் சேர்ந்திருக்கிறேன் என்றால் அது பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்றுதான். தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களுடைய அரசியல் நடவடிக்கைகள் இந்த மொழிக்கும் இனத்திற்கும் நிலத்திற்கும் எந்த வகையிலே பயன்பட்டிருக்கிறது, இனி பயன்பட போகிறது, பயன்பட வைக்கப் போகிறோம் என்ற அடிப்படையிலே சேர்ந்திருக்கிறேனே தவிர அதிலும் ஒரு தமிழர் தலைமையை தான் நான் ஏற்றிருக்கிறேன் தவிர உங்களால் உருவாக்கப்பட்ட தம்பிகள் போல் திராவிடத்திற்கோ இந்தியத்திற்கோ அல்லது மற்ற கட்சிகளுக்கோ நான் போகவில்லை. வாழ்வுரிமை கட்சிகளை சேர்ந்தவர்களை நம்ம வரவேற்கிறோம், பாராட்டுறோம், அது வேறு. அதே நேரத்தில் இந்த சீமானிடமிருந்து நான் விலகிறேன் என்ற பதிவின் அடிப்படையிலே செந்தமிழர் சீமானை நான் வென்றிருக்கிறேன். அவருக்கு ஆதரவாக பதிவிட்டவர்கள் 983 பேர் தான். என்னுடைய நிலைப்பாடை ஆதரித்தவர்கள் 1594 பேர் என்ற வகையிலே உலகத் தமிழர்களே, உள்ளூர் தமிழர்களே, உங்கள் அன்பான என் மீதான பார்வையும் அக்கறையுடன் கூடிய எமது அரசியல் நிலைப்பாடு மீதான பார்வையும் நெஞ்சம் நிறைந்த நன்றி உணர்வோடு வரவேற்கிறேன், மகிழ்கிறேன், பாராட்டுகிறேன். அந்த வகையில் செந்தமிழர் சீமானை நான் கருத்து களத்திலே வென்றிருக்கிறேன் என்ற பெருமையை பாட்டாளி தமிழர்களுக்கும் உலகம் முழுவதும் பறந்து வாழும் தமிழர்களுக்கும் பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.